ஹாய் ஆல், இன்னைக்கு சண்டே. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு போகிறேன். வடபழனி. வடபழனி கோயிலுக்கு இதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா 19th செஞ்சுரியிலேயே கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. ஆனால் 1920s தான் ரீவல்யூஷன் பண்ணி புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்க காரணம் என்னென்னா, நம்மளால் பழனி மலைக்கு போக முடியலனாலும் இந்த வடபழனிக்கு வந்துட்டோன்னா பழனி முருகரோட தரிசனம் நமக்கு கிடைச்சதா நம்பி நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பக்கத்தில் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் இந்த கோயில் அடிக்கடி வரதா சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த கோயில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகி இப்போ இங்கே ஒரு நல்ல நேமில் உருவாக்கி அப்படியே இருக்குது. இந்த கோயிலில் ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக சன்னதிகளாக வச்சுருக்காங்க. ராமர், சீதா, சிவன், பார்வதி, மீனாட்சி, ஹனுமன் சொல்லிட்டு நிறைய அழகாக இருக்குது. இந்த முருகருக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நான் பிஜி போயிட்டேன். கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறையா பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது. நான் மெட்ரோவில் தாங்க போயிட்டு வந்தேன். ஓகே, அடுத்த ட்ரிப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சோலோசியாவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, Solosia, it's New Era. Bye.